உங்களுக்கு சும்மா இருக்கிறது? அல்லேலூயா. சும்மா இருந்து பாரியா, அப்போதான் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சும்மா இரு, கர்த்தர் உனக்காக என்ன செய்வார்? அல்லேலூயா. நீங்கள் யார் அப்படி இங்கே வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியல, அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் மாத்திரம்தான் தெரியும். சில வேளையில் நம்ம சும்மா இருந்தோம்னாவே அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அமைதியாக இருக்கணும். கம்முன்னு வந்துச்சா செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கம்முன்னு என்ன செஞ்சிடணும் அப்படின்னாக்க படுத்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில வேளை என்ன செஞ்சிடணும், கம்முன்னு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கம்முன்னு படுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த யுத்தத்தை ஆண்டவர் அழகாக ஓய பண்ணிடுவார். சில வேளையில் நம்ம அவசரப்பட்டு நம்ம போய் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா மாட்டிட்டு முழிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது வந்து பேச 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 இந்த நாவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாவுலேருந்து வார்த்தை புறப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு அணையை திறந்து விடுகிறது போல். அதுக்கு முன்னாடி யார் இருந்தாலும் அது பார்க்கவே பார்க்காது, அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். அடிச்சுட்டு என்ன செய்யும், போய்கிட்டே இருக்கும். அதனால் நீ போயிட்டு அங்கே பேசி இல்லை சண்டை போட்டு ஒரு காரியத்தை ஜெயிக்கலாம் நீ நினைக்காத. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, உன் யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணணும் அப்படின்னா நீ சும்மா இரு. இல்லை நான் யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னா சாகிற வரலும் நம்ம யுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில வேலையெல்லாம் மனைவி கிட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம மாட்டிக்கிட்டு முழிப்போம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் இது எப்போ தான் ஓயுமோ அப்படின்னு. சில வேலையில் புருஷங்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம முழிப்போம், இது எப்போ தான் ஓயுமோ. சில வேலையில் இந்த பெத்ததுக்கு பேசாமல் கல்லை பெற்றிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய காரியங்கள் என்ன செய்யும் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சும்மா இரு, அமைதியாயிரு, அலைகளை கர்த்தர் என்ன செய்வார்? எந்த அலை ரொம்ப கொந்தளிக்குதோ அந்த அலையை கர்த்தர் ஓய பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார், எழுந்து நின்று ஒரே வார்த்தை சொல்லுவார், இறையாதே அமைதலாயிரு. அல்லேலூயா. அது அப்படியே என்ன செஞ்சிடும்? அல்லேலூயா. கர்த்தர் அழகாக நம்மளை கரை சேர்ப்பார். அதே போல தான் நம்ம வாழ்க்கையும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணணும் அப்படின்னா நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். நம்ம ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஜெபத்தை கேட்காம இருக்கிறதற்கு, அவன் தள்ளி விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. அவர் நிச்சயமாய் நியாயம் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப நாளாக பாஸ்டர், ஏன் பாஸ்டர் இந்த வேதனை, இந்த அவமானம், இந்த வெக்கம், இந்த கண்ணீர் அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இருக்கத்தான் செய்யும். கிறிஸ்தவனா இருந்தா ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என் சிலுவை என்ன செய்ய கடவன், எடுக்க கடவன், சுமக்க கடவன். அது இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் நம்ம அமைதியா இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்னா அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் யுத்தம் பண்ணும் பொழுது ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், நாம் ரொம்ப பிரயாசப்படுகிற காரியத்தை ரொம்ப லகுவா ஆண்டவர் முடிச்சுட்டு போயிடுவார். அல்லேலூயா. நான் ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன்.